வங்கதேச கலவரத்திற்கு காரணம் யூனிஸ் அரசா? குற்றச்சாட்டின் பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வங்கதேசத்துல இப்போ மீண்டும் மிகப்பெரிய அளவிலான பதற்றம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கடந்த ஆண்டு ஏற்பட்ட அதே கலவரம் போன்று இந்த ஆண்டும் மீண்டும் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய பதற்றம் பரபரப்பு அப்படிங்கிறதா இந்த கேள்வி எழுப்பதற்கான பின்னணி காரணமாக இருக்கு. என்ன அப்படின்னா, அங்க மாணவர் அமைப்புடைய தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாதி அப்படிங்கிறவரு கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையால தான் அந்த பதற்றங்கிறது அதிகமாக இருக்கின்றது. இப்போ இடைக்கால அரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய யூனிஸ் தான் ஷெரீப் உஸ்மான் ஹாதி கொலைக்கு காரணம் அப்படின்னு கொலை செய்யப்பட்டவருடைய சகோதரர் குற்றம் சாட்டுறார். பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்போ இதை பற்றி நம்ம விரிவா பேசணும் அப்படின்னா, கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் ஏற்பட்ட மக்கள் போராட்டம் மிகப்பெரிய வன்முறையாக வெடித்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுலதான் ஷேக் ஹசீனா அரசு தூக்கி எறியப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசுங்கிறது அமைக்கப்பட்டது. இப்போ ஹசீனா என்ன பண்றாங்க, அங்கிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் அடைந்து இந்தியாவில் இருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகங்கள்லாம் சேர்ந்து ஒரு இடைக்கால அரசு அமைக்கிறாங்க. இந்த இடைக்கால அரசு யார் தலைமையில் அமைதுன்னா, முகமது யூனிஸ் தலைமையில இடைக்கால அரசு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. இப்போ அங்க இயல்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி அவங்களுடைய அன்றாட பணிகளை வாழ்க்கை முறையை மேற்கொள்ள தொடங்கினாங்க. இப்படி இருக்கும்போதுதான் பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெறும். அடுத்த ஆண்டு 2026 பிப்ரவரி மாதம், அடுத்த ஆண்டுனா என்ன, இன்னும் ஒரு மாதம் தான், ஜனவரி மட்டும் தான் இருக்கு. டிசம்பர் முடிய போகுது, ஜனவரி ஒரு மாதம் இருக்கு, பிப்ரவரி மாதம் தேர்தல் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த தேர்தல்ல ஷெரீப் உஸ்மான் ஹாதி மாணவர் தலைவர் போட்டியிட இருந்தார். மாணவர் தலைவர்னா என்னன்னா, கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடைபெற்றது இல்லையா, அந்த போராட்டத்துல திரளான மாணவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாணவர் அவங்களை ஒருங்கிணைத்து அந்த மாணவர் அமைப்புடைய தலைவராக இருந்தவர் தான் ஷெரீப் உஸ்மான் ஹாதி. அவர் 2026 நாடாளுமன்ற தேர்தல் பிப்ரவரி மாதம் நடக்க போகுது இல்லையா வங்கதேசத்துல, அதுல போட்டியிட திட்டமிட்டிருந்தாரு. கடந்த ஆண்டு வங்கதேச மக்கள் போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் அப்படிங்கிறதால இந்த ஷெரீப் உஸ்மான் ஹாதி அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெற்ற ஒரு நபராக வங்கதேசத்தில் பார்க்கப்படுகிறார். அவர் தேர்தலில் போட்டியிட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். பல இடங்கள், டாக்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறார். அப்படி ஒரு பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்ட போதுதான் மர்ம நபர் இவர் மீது துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அதுல கடுமையான ஒரு ரத்த போக்கு ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு உயிருக்கு போராடி இருக்கக்கூடிய நிலையில மருத்துவமனை கொண்டு போறாங்க. அப்புறம் வெளிநாட்டுல அனுப்புறாங்க. மருத்துவமனைக்கு சிகிச்சை பலனின்றி இறந்து போறார். டிசம்பர் 12ஆம் தேதி என்று இந்த சம்பவங்கிறது நடந்துச்சு. அதுக்கு பிறகுதான் அவர் சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு ஹெலிகாப்டர் மூலமாக கூட்டிட்டு போனாங்க. அங்க சிகிச்சை அளிக்கும் போது சிகிச்சை பலன் கொடுக்காம இறந்துட்டாரு. இந்த செய்தி உடனடியாக வங்கதேசத்துல இடைக்கால அரசு அறிவிக்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு அளவிலான பதற்றங்கிறது உடனடியாக ஏற்படுது. கடந்த 18ஆம் தேதி என்று உயிரிழந்தாலும் அவருடைய மரணத்தை தொடர்ந்து வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை அப்படிங்கிறது வெடித்தது. அந்த வன்முறை தான் 2024 வன்முறை போன்று மாறுமா அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் சம்பவங்கள்லாம் அதிகமாகுது. அங்க வங்கதேசத்துல இந்துக்கள் அப்படிங்கிறது குறைவானவங்களா இருக்காங்க. அங்க அது சிறுபான்மையினரா இருக்காங்க இந்துக்கள். அங்க இந்து இளைஞரும் அங்க கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டார். இந்த வீடியோக்கள்லாம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் அதிர்ச்சியும் இந்தியாவிலும் ஏற்பட்டது. இப்படி ஒரு பரபரப்பான சூழலே அங்கு காணப்படக்கூடிய அந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் வங்கதேச மாணவர் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாதி கொலைக்கு தற்போதைய யூனிஸ் அரசு தான் பின்னணியில் இருக்கிறது அப்படின்னு அவருடைய சகோதரர் ஷெரீப் உமர் ஹாதி குற்றம் சாட்டார். இப்ப இந்த கொலைக்கான காரணம் என்ன, குற்றவாளிகள் யாரு, குற்றவாளி பின்னணி என்ன, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில தற்போதைய வங்கதேச இடைக்கால அரசு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய யூனிஸ் அரசு தான் ஷெரீப் கொலை பண்ணாங்க, உஸ்மான் ஹாதி கொலை பண்ணாங்க அப்படின்னு அவருடைய கொலை செய்யப்பட்டவருடைய சகோதரர் ஷெரீப் உமர் ஹாதி குற்றம் சாட்டுறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. இவர்தான் காரணமா, எந்த அடிப்படையில ஒரு குற்றம் சாட்டுறார் அப்படின்னு. முகமது யூனிஸ் இடைக்கால அரசினுடைய ஒரு பிரிவினர் பிப்ரவரி மாத தேர்தலை சீர்குலைக்கும் நோக்கத்தோட இந்த படுகொலையை நடத்துறாங்க. ஏன்னா இடைக்கால அரசினுடைய தலைவராக முகமது யூனிஸ் இருக்காரு. தேர்தல் நடந்து ஒருவேளை ஒரு தோல்வியுற்றால் அவருடைய இடைக்கால அரசுங்கிறது மாறி அப்ப நிரந்தர ஒரு அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அங்க அமைக்கப்படும். அப்படிங்கும் போது இப்போதைக்கு தள்ளி போடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு கூட தேர்தலை சீர்குலைக்கும் நோக்கத்தோட இந்த படுகொலையை நடத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி
ஷெரீப் உமர் கொலை செய்யப்பட்டவருடைய சகோதரர் குற்றம் சாட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சகோதரர் உஸ்மான் ஹாதி கொலையை கண்டித்து டாக்காவில் நடந்த போராட்டத்துல கலந்துகிட்ட உமர் ஹாதி நேரடியாகவே யூனிஸ் அரசை குற்றம் சாட்டுறாரு. அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, உஸ்மான், அதாவது என்னுடைய சகோதரர் நீங்க தான் கொன்னீங்க, இது ஒரு பிரச்சனையாக மாற்றி தேர்தலை சீர்குலைக்க நீங்க முயற்சி பண்றீங்க. உஸ்மான் ஹாதி பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் நடத்தணும் அப்படின்னு விரும்பினவர். அதனால அவருடைய மரணத்தை காரணமாக வைத்து தேர்தலை ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. விரைந்து விசாரணையை முடித்து தேர்தலை நடத்தணும், தேர்தல் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. ஆனா யூனிஸ் அரசு விசாரணையை துரிதப்படுத்துவது போல தெரியல, அதை ரொம்ப விசாரணை சரியான அளவில் நடத்தல. உஸ்மானுக்கு நீதி வழங்காவிட்டால் நீங்களும் ஒரு நாள் வங்கதேசத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு கொலை செய்யப்பட்டவருடைய சகோதரர். போன வருஷம் நடந்த போராட்டத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும். போன வருஷம் நடந்த போராட்டத்தை தொடர்ந்து வங்கதேசத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்போ வேற வழியே இல்லாம அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி வந்தாங்க. அதே போல ஒரு நிலை யூனிஸுக்கும் ஏற்படும் அப்படின்னு உமர் ஹாதி எச்சரிக்கை விடுக்கிறார். இறந்தவருடைய சகோதரர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுக்கிறார். இன்னும் இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றேன், என்னுடைய சகோதரர் எந்த ஒரு ஏஜென்சிக்கும் அல்லது வெளிநாட்டு தலைவர்களுக்கும் அடிபணியல, அதுவும் கூட அவருடைய கொலைக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்றார். ஷெரீப் இந்தியாவிற்கு எதிரான கொள்கைகளை கொண்டவர், அவரை கொன்றது இந்தியா தான் அப்படின்னு, ஷெரீப்பை சுட்டவர் இந்தியாவிற்கு சென்று விட்டார் அப்படின்னு வங்கதேசம் அங்க இருக்கக்கூடிய ஒரு தரப்புலாம் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அபாண்டமான குற்றச்சாட்டுலாம் இந்தியா மேல ஆதாரம் இல்லாம குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இதற்கு பதிலடி தருவதாக இஸ்லாமிய மதத்தை அவமதித்ததாக வங்கதேசத்தில் வாழக்கூடிய ஒரு இந்து சமூக மதத்தை சேர்ந்த ஒருவரை எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க போராட்டக்காரர்கள். அதுக்கு பிறகுதான் இந்தியா வங்கதேசத்திற்கு இடையே அந்த விரிசல் பிரச்சனைங்கிறது தொடங்குறது, அந்த சுமூகமான உறவுங்கிறது பிரச்சனையாகுது. ஏற்கனவே யூனிஸ் பாகிஸ்தான் சீனா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போகக்கூடிய ஒரு நபர், சீனா பாகிஸ்தான் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில பாகிஸ்தானை ஆதரிக்கிறார் அப்படிங்கிற அதிருப்தி யூனிஸ் மீது இந்தியாவுக்கு இருக்கு. இந்த நிலையில தான் ஷெரீப் பிரச்சனை நடந்தது. முகமது முதலிப் சிக்தர் வங்கதேசத்தை சேர்ந்த இன்னொரு தலைவர் தாக்கப்பட்டது. இது எல்லாமே இந்த கோபத்தையும் இந்தியா பக்கம் திருப்பி இருக்கிறது வங்கதேசம். இதனால இப்போ வங்கதேசத்துல இந்து மதத்தினருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் காணப்படுது அப்படின்னு சொல்லியும் விஷயங்கள்லாம் பேசப்படுது. அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வச்சு இந்தியாவில் டெல்லி, கொல்கத்தா போன்ற நகரங்கள்லாம் போராட்டங்கிறது நடந்தது பார்த்தோம். இந்த படுகொலையில ஆழமான சதியும் பாசிச சக்திகளுடைய தலையீடும் இருப்பதாக உஸ்மானுடைய ஆதரவாளர்கள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. ஒரு பக்கம் இடைக்கால அரசனுடைய தலைவர் குற்றம் சாட்டப்படுது, அங்க இருக்கக்கூடிய சிலர் இந்தியா மீது அபாண்டமான குற்றச்சாட்டு, இப்படின்னு ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை வங்கதேசத்தில் இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதா. இதோட குற்றவாளியை கண்டறிந்து விசாரணை நடத்தினால் மட்டும்தான் இதோட பின்னணி என்னங்கிறது முழுமையாக தெரிய வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது.